இவர் ஆதிலட்சுமி வயசு 35 வரும் 166 சென்டிமீட்டர் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம் சாதி சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க சகோதரர் 2 பேரும் சகோதரி யாரும் கிடையாது சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் திவ்யா வயசு 28 வரும் 157 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுவினி சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க குடும்பம் சகோதர ஒருத்தர் இருக்காங்க சகோதரி யாரும் கிடையாது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் இந்திரா வயசு 32 வரும் 156 சென்டிமீட்டர் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க குடும்பம் சகோதரர் 2 பேரும் சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவர் 7 ரசி வயசு 38 வரும் 167 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற சம்பளம் மாதம் 84,000 வாங்கிட்டு இருக்காங்க சகோதர ஒருத்தவங்க சகோதரி யாரும் கிடையாது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவர் லேக்கா வயசு 27 வரும் 160 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கங்களை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க சகோதரர் 2 பேர் சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் தேவி வயசு 36 வரும் 164 சென்டிமீட்டர் ராசி கன்னி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க சகோதரி யாரும் கிடையாது சகோதரி 2 பேர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க.